ஒன்று செய்தால் நன்மை நடக்குமே, தீமை ஒன்று செய்தால் தீமை நடக்குமே. முன்னொரு காலத்தில் 2 படை வீரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவனது பேர் ரஜினி, மற்றவனது பேர் கஜினி. ரஜினிக்கும் கஜினிக்கும் என்ன ஆசை என்றால் எப்படியாவது மேல் பதவிக்கு போகிவிட வேண்டும். ஒரு நாள் அரசர், எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள், அரசரின் உத்தரவு என்னவென்றால் நாளை ஒரு வேட்டையாடும் போட்டி நடைபெற இருக்கிறது. அந்த வேட்டையாடும் போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு மேல் பதவி. அப்போது ரஜினியின் மனதில் ஒரு மோசமான ஒரு திட்டம் தோணியது. இந்த கஜினி இருக்கானே சரியானவன், இந்த புலியை வேட்டையாடிடுவான். புலியை வேட்டையாடினா வேற நிறைய பாயிண்ட்ஸ் தருவாங்க. அவன் கண்டிப்பாக புலி கொகை என்ன போவான். பேசாமல் அங்கே நம்ம ஒரு ட்ராப் செட் பண்ணி அந்த கஜினியை சாவடிச்சிடுவோம். நம்ம அந்த புலி கொகையாண்ட ஒரு பட்டன் மாதிரி வைப்போம். அந்த பட்டனை அவன் மிதிச்சிட்டானா அங்கேருந்து ஒரு கத்தி வந்து அவன் நெஞ்சில் நம்ம ட்ராப் செட் பண்ணி அவனை சாவடிச்சிடலாம். பிறகு அவன் சென்று ட்ராப் செட் செய்து விட்டு வீட்டிற்கு போவதற்காக நடந்து போய் கொண்டிருந்தான். அப்போது அவன் காதில் ஒரு சத்தம் கேட்டது, காப்பாத்துங்க. அவன் அங்கு போகும்பொழுது ஒரு சிறுவன் அங்கு ஒரு புலியிடம் மாட்டிக்கொண்டிருந்தான். அவன் அந்த புலியை அம்பு விட்டு கொள்கிறான். ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள். நன்றியெல்லாம் எதுக்கு, பரவாயில்ல இருக்கட்டும். உங்கள் பேர் என்ன அங்கிள்? ரஜினி. மறுநாள் ட்ராப் செட் செய்துவிட்டு ரஜினி ஓரமாக ஒளிந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு கஜினி வந்தான். அவன் அங்கு அந்த பொத்தனையை மிதிப்பதற்கு முன்பே பின்னாடி ஏதோ ஒரு புலி உருமும் சத்தத்தை கேட்டான். என்னடா இது, புலி குகையில் இல்லை போல, பின்னாடி தான் சவுண்டு கேட்குது, பின்னாடி இருக்கான் போல புலி, நம்ம போய் பின்னாடி போய் வேட்டையாடிடுவோம். பிறகு அவன் சென்றதும் ஆடச்ச, ஐயோ தினம் நானே தம்பிக்கிட்டேன். ஐயோ ரஜினி அங்கிள், ரொம்ப நன்றி தம்பி, நீ இருந்ததுனால தான் நேரத்துக்கு நான் தப்பிச்சு உயிரோடு இருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள், நேற்று நீங்கள் என்னை காப்பாற்றுறீங்க, அதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் உங்களை காப்பாற்றிட்டேன். இப்போ புரியுதா குழந்தைகளே? நன்மை செஞ்சால் நன்மை நடக்கும், தீமை செஞ்சால் தீமை தான் நடக்கும். அது நம்மளுக்கு செஞ்சாலும் சரி, மற்றவங்களுக்கு செஞ்சாலும் சரி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாழ்வின் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.